மயிலாடுதுறை மகளிர் காவல் நிலையத்தில் டிஎஸ்பி வழக்கறிஞர் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. மயிலாடுதுறை சிறுமி பாலியல் வன்கொடுமை சம்பவத்தில் சிபிசிஐடி விசாரணை கேட்டு மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்த வழக்கறிஞர் சங்கமித்ரனுக்கு காவல்துறை சம்மன் அனுப்பியது. இது தொடர்பாக மயிலாடுதுறை அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் ஆஜரான வழக்கறிஞர் சங்கமித்ரனுக்கும் டிஎஸ்பி திருப்பதிக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. இதன் பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த வழக்கறிஞர் சங்கமித்ரன், சிறுமி பாலியல் வன்கொடுமை வழக்கில் நியாயம் கேட்டதால் காவலர்கள் தன்னை மிரட்டுவதாக குற்றம் சாட்டினார். இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்பாக மயிலாடுதுறை மாவட்டத்தில் ஒரு இளம்பெண், திருவாரூர் மாவட்டத்தை சேர்ந்திருக்கிற ஒரு இளம்பெண், 17.5 வயது, ஒரு கல்லூரி, தனியார் கல்லூரி பயின்று வந்த ஒரு இளம்பெண்ணை இன்ஸ்டாகிராம் மூலமாக அந்த பெண்ணை அழைத்து வந்து ஒரு வீட்டிலே அடைத்து வைத்து தொடர்ந்து ஒரு பாலியல் பலாத்காரத்தை செய்திருக்கிறார்கள். இந்த காவல்துறை, மாவட்டத்துடைய காவல்துறை இதை மூடி மறைச்சிருக்கு. இப்போ நாங்கள் சொல்கிறோம், இந்த வழக்கை சிபிசிஐடி விசாரிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு கோரிக்கையை நான் மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் இடத்துல கொடுத்துருக்கிறேன். அதனால இந்த விசாரணையில் நீங்கள் எது கேட்டாலும் ஒத்துழைக்க தயாராக இருக்கிறேன். ஆனால் இந்த விசாரணை நீங்கள் விசாரிக்க கூடாதுன்னு சொல்கிறோம்.